வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இயேசு கிறிஸ்து என்ற அருமையான தேவனது மன உருக்கம் நிறைந்த அன்பின் பெயரால் எங்களை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் இயேசுவின் பெயரால் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நம்மை படைத்த கடவுள் நமக்கு பல்வேறு வகையான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட பல்வேறு வகையான பொறுப்புகள் இருக்கும். தகப்பனாக, கணவனாக, மனைவியாக, ஒரு தாயாக, நல்ல குடிமகனாக, வேலை ஸ்தலத்தில் நல்ல ஒரு டீச்சராகவோ அல்லது தலைமை ஆசிரியராகவோ ஒரு மேனேஜராகவோ, இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் படிப்பின் அடிப்படையில் நிறைய பொறுப்புகள் நமக்கு உண்டு. அந்த பொறுப்பில் எல்லாருமே வெற்றி பெறுவது கிடையாது. நமக்கு பல தோல்விகள் நம்ம எதிர்கொள்கிறோம். இந்த உலகமானது தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் படிக்கட்டுகள் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு பின் கதவு என்றும் சொல்லுகிறது. தோல்வியை குறித்து இப்படி எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டாலும் கூட தோல்விகள் வரும் பொழுது நாம் அனைவரும் துவண்டு போகிறோம், உடைந்து போகிறோம். அதுவும் தேர்வு சம்பந்தப்பட்ட சமயங்களில் நாம் தேர்வில் தோல்வி அடையும் போது பல மக்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த உலகமானது பாவத்தில் அமிழ்ந்து கிடக்கிறபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உள்ளான இருதயத்தில் பொருளாசையாலும், பெண்ணாசையாலும், மண்ணாசையாலும் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறபடியினாலும் தோல்விகள் தவிர்க்க முடியாதது. நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டு வாழ்க்கை அமைத்தாலும் கூட நமது பொறுப்புகளில் இருந்து நாம் அடிக்கடி தோல்வி அடைகிறோம், தவறு இழைக்கிறோம். அது போன்ற சமயங்களில் நாம் துவண்டு போகிறோம். மறுபடியும் இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்மால் இயலுவது கிடையாது. அது போன்ற சமயங்களில் நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? தோல்வியில் துவண்டு போகும் பொழுது, தோல்வியானது உங்களை கசக்கி பிழியும் பொழுது நீங்கள் எங்கு ஓடுகிறீர்கள்? தோல்விகள் நம்மை கசக்கி பிழியும் பொழுது நாம் போக வேண்டிய ஒரு முக்கியமான இடம், நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த வெற்றியின் தேவன் தான். இந்த உலகத்தில் இயேசு ஒரு முறை கூட தோற்றது கிடையாது. இந்த உலகத்தை படைத்தது முதற்கொண்டு அதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி ஒருபோதும் எந்த ஒரு நபராவது தோற்றதே இல்லை. எப்பொழுதும் வெற்றிதான் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. சிலுவையில் அவர் சாகும் பொழுது கூட சாத்தானை ஜெயம் கொண்டார். ஆம், ஒரு நபர் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் இந்த உலகத்திற்காக, உலகத்தின் பாவத்திற்காக உலக மக்கள் சாத்தானிடமும் தங்கள் சுயத்திடமும் தோற்று போகும் பொழுது அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஜெயம் கொள்ளக்கூடிய, வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருப்பார். ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது உங்களது தோல்விகளை எல்லாம் நீங்கள் அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அதிகமான வெற்றியை தர அவரால் முடியும். ஆகவே இன்று உங்களுக்கு உங்களது வாழ்வின் தோல்வியின் மத்தியில் நீங்கள் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். உங்களது கவனங்களை எல்லாம் இயேசுவின் மேல் குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை ஜெயமாகும் என்பதை குறித்து தான் இப்போது வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அதற்கு ஏதுவாக மார்க் புத்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 14 29 முடிய நாம் சத்தியங்களை தியானிக்கலாம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் புத்தகம் அதிகாரம் 9
வசனங்கள் 14 29 முடிய. இந்த பகுதியில் இயேசுவோடு கூட இருந்து எப்போதும் ஊழியம் செய்து வருகிற 12 சீஷர்களை குறித்து வாசிக்க முடியும். அதிலும் குறிப்பாக 9 சீஷர்கள் பிசாசுகளை துரத்துவதிலும் குணமாக்குவதிலும் இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக் கொண்ட மக்களாக காணப்படுகிறார்கள். ஆனாலும் கூட இயேசுவும் 3 சீஷர்களும் ஒரு மலைக்கு சென்று அங்கு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மீதி இருக்கிற 9 பேர் ஒரு தகப்பனுடைய மகனை பேய்களை துரத்தி அவர்களுக்கு உதவி செய்ய முற்படும் போது அவர்களது வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது. இப்படியாக வாசிக்கிறோம். மார்க் 9 அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆம், இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மக்களை பிடித்து அலைக்கழிக்கிற, அவர்களை வேதனைப்படுத்துகிற பிசாசிலிருந்து விடுதலை தருவதற்கான ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனால் இங்கு 9 பேரும் இயேசுவின் நாமத்தில் அந்த பொறுப்பை செய்ய முற்படும் போது தோற்று போகிறார்கள். அவர்களால் கூடாமல் போயிட்டு வாசிக்கிறோம். இன்று நமது வாழ்க்கையிலும் கூட ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, ஒரு சபையுடைய மூப்பனாக, சபையுடைய பாஸ்டராக, வீட்டில் கணவனாக, தகப்பனாக, தாயாக, மகளாக நாம் தோற்று போகிறோம். இந்த தோல்விகள் நமக்கு எவ்வளவு மோசமான பின் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தோல்வி ஏற்படும் பொழுது அங்கு மிகப்பெரிய வேதனைகள் கூடவே வருகிறது. நாம் தோற்று போகிறோம். ஏன் தோற்று போகிறோம்? இந்த பகுதியிலும் தியானிக்கும் பொழுது முதலாவது காரணம் ஏன் தோற்று போகிறோம் என்றால், நம்முடைய எதிரியானவன் மிகவும் கொடூரமானவன், நம்மை விட மிகவும் சக்தி வாய்ந்தவன். அதுதான் நாம் தோற்று போவதற்கு முதலாவது காரணமாக அமைகிறது. இங்கு சாத்தானானவன் அந்த பிள்ளையை விட்டு போவதற்கு மறுக்கிறான். சாத்தானுடைய, பிசாசுடைய வல்லமையை விட சீசனுடைய வல்லமையானது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அவன் மிகவும் தந்திரமானவன், மிகவும் கொடூரமானவன், மிகவும் அனுபவசாலி. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவனுக்கு நம்மை விட அனுபவம் உண்டு, எப்படி மக்களை தோற்கடிப்பது என்பதில். இங்கு அப்படித்தான் செயல்படுகிறான். அது மட்டுமல்ல, அவன் மிக நீண்ட வருடங்கள் நமது வாழ்வை சங்கடத்திற்குள்ளும் வேதனைக்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் தள்ளுகிறான். இயேசு அவனது தகப்பனை பார்த்து கேட்கிறார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றால் இப்பொழுது அவன் சிறுவன் அல்ல, அவன் இளம் வயது வந்துவிட்டான். அப்படி என்றால் குறைந்த பட்சம் 10 வருடங்கள் 15 வருடங்கள் இப்படியாக அவன் நுரை தள்ளி அலைக்கழித்து ரொம்ப வேதனைப்படுகிறான். அது மட்டுமல்ல, அந்த சாத்தானானவன் அவனை செவிடும் ஊமையுமாக்குகிறான். அது மட்டுமல்ல, அநேகந்தரம் அவனை கொல்லும்படிக்கு அது தண்ணீரில் தள்ளிற்று, தீயில் தள்ளிற்று வாசிக்கிறோம். தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை கொல்ல பார்க்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் பிசாசானவன் நமது வாழ்வை முழுவதுமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை எல்லாம் அழித்து ஒழித்து கொல்ல பார்க்கிறான். இப்படிப்பட்ட எதிரியோடு கூட தான், கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு கூட தான் நாம் அனுதினமும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை விட சக்தி வாய்ந்த ஒரு எதிரி நமக்கு இருக்கிறபடியினால் நமது வாழ்க்கையில் அதிகமான தோல்விகள் ஏற்படுகிறது. இரண்டாவது, நாம் நமது வாழ்வில் நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது நம்மையெல்லாம் படைத்த, நமக்காக ஜீவனை தந்த, நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் தந்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை அண்டிக் கொள்வதை விட நாம் நமது பணம், நமது அறிவு, நமது புத்தி, இது போன்ற நம்மை சார்ந்து கொள்கிறோம். கடந்த காலத்தில் நமக்கு கிடைத்த வெற்றியை சார்ந்து கொள்கிறோம். அதனால் தோத்து போகிறோம். இங்கு சீசர்கள் இந்த நிகழ்வுக்கு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்புதான் அவர்கள் 12 பேரும் 2 பேராக போய் பல கிராமங்களில், பல பட்டணங்களில் அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை குணமாக்கி கொண்டு வந்திருப்பார்கள். ஒருவேளை அந்த வெற்றியின் நிமித்தம், அந்த வெற்றி தந்த போதையின் நிமித்தம் அவர்கள் இயேசுவை முழுவதுமாக சார்ந்திராமல், சரியாக ஜெபிக்காமல், சரியாக உபவாசிக்காமல் இந்த பிசாசோடு கூட போராடுகிறார்கள். விளைவு தோல்வி. நாம் ஒவ்வொரு வினாடியும் சாத்தானோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கிறபடியினால், நமது பாவ சிந்தையோடு, நமது பாவமான பழைய பழக்க வழக்கங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறபடியினால், நாம் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த கர்த்தரையே நாம் அண்டி இருக்கும் பொழுது நமக்கு வெற்றி சாத்தியமாகவே ஒழிய, நாம் போன வாரம் நான் ஜெயம் கொண்டேன்,
அதுக்கு முந்தின மாதம் ஜெயம் கொண்டேன், அதனால் இன்றும் ஜெயிப்பேன் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சாத்தானானவன் இந்த உலகத்தில் நம்மை விட ஞானமுள்ளவனாக நம்மை மேற்கொள்ளுகிறான். நம்மை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி சாகடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை கொலை செய்ய அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் தோல்விக்கு காரணமாக இருக்கிற சாத்தானையும் நமது சுயத்தையும் நமது பாவத்தையும் ஜெயம் கொள்ள வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். அதற்கு எங்கு போவது? இங்கு இயேசு அதற்கு அருமையான ஒரு தீர்வை தருகிறார். ஆம், அருமையான தீர்வாக அவர் சில தத்துவங்களை தரவில்லை, சில பார்முலாக்களை அவர் தரவில்லை, தீர்வாக தன்னையே தருகிறார். இங்கு வாசிக்கிறோம், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிறார். வசனம் 19, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நமது வாழ்க்கையில் எங்கு தோற்கிறோமோ, நமது வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்களை எங்கு நாம் தோற்கடிக்கிறோமோ, எங்கு தோற்று போகிறார்களோ அவர்களை நாம் இயேசுவினில் கொண்டு வர வேண்டும். அவனை நாம் இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆம், நமது வாழ்க்கையில் எந்த இடங்களெல்லாம் தோல்விகள் ஏற்படுகிறது? குடும்பத்திலா, வேலை செய்யும் ஸ்தலங்களிலா, படிக்கும் பள்ளியிலும், படிக்கும் கல்லூரியிலுமா? நாம் எந்த பொறுப்பில் நாம் தோற்று போகிறோம்? அதை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமது பிரச்சனைகளுக்கும் நமது தோல்விகளுக்கும் இயேசு மட்டுமே தீர்வாக காணப்படுகிறார். அது எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது, அது எவ்வளவு ஸ்லாக்கியமாக பாக்கியமாக நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் அதை துரத்துகிறார். ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லும் போது தக்கதாக செத்தவன் போல் இருந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அங்கு சீசனுடைய தோல்விக்கும் அந்த தகப்பனுடைய தோல்விக்கும் பேய் பிடித்த மகனுடைய வாழ்க்கையின் தோல்விக்கும் இயேசு ஒரு தீர்வாக இருந்து மிகப்பெரிய ஒரு தீர்வை, மிகப்பெரிய ஒரு விடுதலையை அங்கு கட்டளையிடுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட இயேசுவிடத்தில் நாம் நமது தோல்விகளை கொண்டு வர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே உங்கள் தோல்விகளில் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாகும். அதற்கு 3 முக்கியமான காரணங்களை நாம் இந்த பகுதியில் தியானிக்க முடியும். முதலாவது என்ன காரணம்? வானத்தையும் பூமியையும் படைத்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களது வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர். இதுதான் முதல் காரணம். இங்க அவர் கேள்விப்படுகிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று. ஆண்டவரே, இதோ எனது மகனை, ஊமையும் செவிடுமான எனது மகனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் குணமாக்க முடியாமல் போயிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிறார். ஏன்? ஒரு தோற்று போன ஒரு பிள்ளையாக, பிசாசு பிடித்த பிள்ளையாக, வாழ்க்கையில் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளையாகவே அவனை அனுப்பிவிட இயேசுவுக்கு மனதில்லை. அவன் அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் விரும்பினார். ஆகவே தனக்கு அருகில் அழைத்து தனது வல்லமையான வார்த்தையால் அவனை குணமாக்கி அவர் அனுப்புகிறார். இன்று உங்களுக்கும் அப்படி செய்வதற்கு அவர் மனதுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நமது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். தோல்வியோடு கூடவே வாழ விரும்புவதில்லை. இன்று நமக்கு வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நமது பாவம் தான். நமது கண்களால் நாம் பாவம் செய்கிறோம், நமது வார்த்தைகளால் நாம் பாவம் செய்கிறோம், நமது சிந்தையால் நாம் பாவம் செய்கிறோம். தேவனுக்கு விரோதமாக, மற்ற மக்களுக்கு விரோதமாக, கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, பெற்றோர்கள் பிள்ளைக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை செய்கிற மக்களாக காணப்படுகிறோம். எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்ய முடியாமல் பாவம் செய்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தண்ணீரை குடிப்பது போல நாம் பாவத்தை பருகுகிறோம். காற்றை சுவாசிப்பது போல நாம் பாவம் செய்கிறோம். அதை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாமல் காணப்படுகிறோம். நமக்கு பாவமும் வேண்டும், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அது கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் நரகம், பாவத்தின் சம்பளம் வேதனை, பாவத்தின் சம்பளம் கண்ணீர், பாவத்தின் சம்பளம் தோல்வி, பாவத்தின் சம்பளம் படுதோல்வி. ஆகவே அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று, அதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக நமது பாவம் என்ற படு தோல்வியில் இருந்து நாம் விடுதலை அடைய விரும்பி அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழும் அளவுக்கு நமது வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இதை போன்ற உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிற
யாராவது உங்களுக்கு உண்டா? இல்லை அன்பானவர். இயேசுவை போல நமது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியின் திருப்பு முனை மிகுந்த ஒரு வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு திருப்பு முனை வர வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அந்த இயேசுவை, அந்த இயேசுவிடம் உங்களது தோல்விகளை எல்லாம் கொண்டு வாருங்க. ஆண்டவரே, எனது பாவத்தை மன்னியுங்க சுவாமி. ஆம், எனது பாவம்தான் எனது வாழ்க்கையில் தோல்விக்கான ஆணிவேராக இருக்கிறது. எனது பாவத்தை மன்னியும். எனது பாவத்திற்காக, எனது பாவத்தை மன்னிப்பதற்காக, எனது வாழ்க்கையிலிருந்து பாவத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்காக நீர் சிலுவையில் எனது பாவத்தை சுமந்தீர் ஆண்டவரே. எனது பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தீர் இயேசுவே. அந்த பாவத்தை ஜெயித்து, நரகத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது உங்களது வாழ்க்கையில் வெற்றிக்கான விதையை நீங்கள் விதைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆம், நிச்சயமாகவே அந்த வெற்றியின் விதையானது உங்களுடைய இருதயத்தில் அது முளைவிட்டு நல்ல மரமாக, அது பூத்து குலுங்கக்கூடிய ஒரு கனி தரக்கூடிய மரமாக நிச்சயமாகவே அது மாறும். இயேசு கிறிஸ்து ஆனவர் அவருக்கு அருகில் அந்த பயன் வரும் பொழுது அவனை தனது வார்த்தையால் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இப்போதும் உங்களையும் என்னையும் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தனது வெற்றியின் செயலால் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு நமது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமல்ல, நம்மேல் தோல்வியில் வேதனைப்படுகிற நமது வாழ்க்கையின் மேல் அவர் மன உருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், மன உருக்கம் மிகுந்த ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கு அந்த மகன் தண்ணீரிலும் தீயிலும் கொல்லப்பட முயற்சி எடுக்கப்படும் பொழுது, சாத்தான் அவனை கொல்ல முயற்சிக்க கேள்விப்படும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து மனதுருகுகிறார். தகப்பன் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவரே, நீர் மனமிறங்கி, வசனம் 22 வாசிக்கிறோம், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். உடனே இயேசு அவனை நோக்கி அவனை தனது வார்த்தையால் குணமாக்குகிறார். நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற தோல்வி மிகுந்த இந்த ஒரு நிலையிலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவது கிடையாது. தோல்வியானது நமக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வருகிறது. தோல்வியானது நமக்குள்ளாக கண்ணீரையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் கொண்டு வருகிறது. ஆகவே கண்ணீரோடு நாம் அழுது கொண்டிருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புகிற தேவன் அல்ல. சாத்தானானவன் நமக்குள்ளாக பாவத்தை தந்து நமது பாவத்தில் நாம் உழண்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் இந்த பாவமானது நம்ம இங்கு மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையிலும் அது நித்திய காலமாக, முடிவில்லாத காலமாக நரக தீயில் அது தள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. சாத்தான் அதைத்தான் செய்கிறான். இங்கு அவனை நன்கு ஆரோக்கியமாக பிறந்த ஒரு குழந்தையை அவன் ஊமையாக்குகிறான், அவன் செவிடாக்குகிறான், அவனை தீயில் தள்ளி கொள்ள விரும்புகிறான். இயேசு அவனை மறுபடியும் தீயில் தள்ளாதபடிக்கு அவனை மீட்டெடுக்க மனதுருக்கமுள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவமானது நம்மை நரக தீயில் தள்ளுகிறது. தேவன் நம்மை நரக தீயில் இருந்து காப்பாற்றுவதற்கு மன உருக்கமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகவே நமது தோல்விகளை எல்லாம் நாம் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். மூன்றாவது காரணம், நமது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தோல்விகளை தருவதற்கு ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய சாத்தான் என்ற மிகப்பெரிய எதிரியை ஜெயம் கொள்வதற்கான வல்லமை படைத்த தேவனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஒரே ஒரு வார்த்தையில், ஊமையும் செவிட்டுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்துவானவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, உங்களது வாழ்க்கையை, உங்களது தோல்வியை அவரிடத்தில் ஒத்துக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை மன்னிக்கிறார். ஆம், சாத்தானுடைய பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இன்று பலருக்கு தங்களது வாழ்க்கையில் குடியினால், சாராயம் போன்ற அந்த மதுபானங்களால் தோல்வி ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு அசிங்கமான பாவமான பாலியல் பாவங்களால் தோல்வி ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு போதை வஸ்துக்கள், ஊசி, கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களால் தோல்வி ஏற்படுகிறது. அதிலிருந்து வெளிவர விரும்புகிறார்கள், ஆனால் முடிவதில்லை. இதோ உங்களது அந்த விதமான தோல்விக்கு மிகப்பெரிய தீர்வாக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், உங்களுக்கு அருகில் இருக்கிறார். அவரை நம்பி அந்த ஆணி வாய்ந்த கரங்களில் இந்த தோல்விகளையும் பாவங்களை எல்லாம் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். இயேசுவே, என்னை மன்னிப்பதற்காக எனது பாவத்தை நீங்கள் சிலுவையில் தூக்கி சுமந்தீர்கள், அந்த பாவத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தீர்கள் என்று உங்கள் முழு இருதயத்தோடு அவரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். நரகத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கான
ஒரு வல்லமை படைத்த இயேசுவாக அவர் காணப்படுகிறார். நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கையை அவர் மீட்டெடுக்கிறார். நீங்கள் இயேசுவிடம் உங்கள் தோல்விகளை அறிக்கையிடும் பொழுது, நீங்கள் இயேசுவிடம் அவரது சிலுவை மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் இயேசுவிடம் அவர் நிச்சயமாக உயிர் தெழுந்தார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, பாவமானது நம்ம வாழ்க்கைக்குள்ளாக ஏற்படுத்தின எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீரில் இருந்து ஒரு மீட்பு தேவனால் நமக்கு கிடைக்கிறது. இங்க யோசித்து பாருங்கள், அந்த தகப்பன் அந்த பேய் பிடித்த மகனை அழைத்து வரும் பொழுது கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வருகிறார். இயேசு அதை எல்லாவற்றையும் சரி செய்த பின்பு அவரது வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? மகனை கட்டி அணைத்திருப்பார், முத்தம் கொடுத்து கண்ணீரோடு அவனிடத்தில் அன்பு பரிமாறி இருப்பார். வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த பிள்ளையுடைய தாயாரும் மற்ற சொந்த பந்தங்களும் உறவினர்கள் எல்லாரும் கூட இழந்து போன அந்த பிள்ளை பெற்றெடுத்த பொழுது எத்தனை சந்தோஷம் இருந்தது. இடையில் காணாமல் போன சந்தோஷமானது மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவத்தால், நம்ம தோல்விகளால் நாம் இழந்து போன உண்மையான சந்தோஷத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அது இயேசுவால் மட்டுமே முடியும். மதுபானத்தாலோ அல்லது போதை வஸ்துக்களாலோ பாலியல் பாவங்களாலோ ஒருபோதும் சந்தோஷமானது மீட்டெடுக்கப்பட முடியாது. அது தற்காலிகமான அனுத்தியமான பாவ சந்தோஷமாகத்தான் அது இருக்குமே ஒழிய அது நிரந்தரமாக நித்தியமான நல்ல சந்தோஷமாக அது இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. ஆகவே அந்த இயேசுவிடம் உங்களது வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. பிரியமானவர்களே, உங்களை நேசிப்பதற்கு, உங்களை தோல்வியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இவரை தவிர வேறு ஒரு நபர் இங்கு இல்லை. தேவனது வார்த்தையான தெளிவாக சொல்லுகிறது, வானத்தின் கீழ் எங்கும் மனிதர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, இது போன்ற தோல்வியில் இருந்து, இது போன்ற பாவத்தில் இருந்து, இது போன்ற கண்ணீரில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு தேவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அந்த இயேசுவிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பனை போல, அந்த பிள்ளையை போல நீங்கள் தோல்விகளை எல்லாம் மறந்த மக்களாக, ஒரு வெற்றியுள்ள பிள்ளைகளாக உங்கள் நித்திய வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியும். இயேசுவோடு கூட இருந்த சீசர்களாக இருந்த போதும் கூட அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களால் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே நீங்கள் எந்த மனிதனையும் நம்பாதபடிக்கு நீங்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கிற அந்த இயேசுவிடம் உங்களது வாழ்வையும் உங்கள் தோல்விகளையும் ஒப்புக் கொடுங்கள். தோல்வியின் மத்தியில் இயேசுவிடத்தில் திரும்பும் பொழுது அந்த இயேசுவானவர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த வெற்றியானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாக பூமியில் பெற்றுத்தரும். அந்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று வாழ நாங்கள் மனப்பூர்வமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை.
சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.